அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மார்க் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அதை பரிசீலனை செய்து கொள்வதற்குமான நிகழ்ச்சி தான் இது இஸ்லாம் ஐக்கியம். சரி, இன்றைய தினத்தில் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்கள் யார் என்பதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றி சீர ஆரம்பிக்கும். என் பேர் அப்துல் ஹக்கீம். நான் ஈட்டன் காலேஜ்ல படிக்கிறேன். நான் கிரேட் 10. நான் மாதம்பிட்டியில இருந்து வரேன். என் பேர் அப்துல் ஹக்கம். நான் கிரேட் 8 படிக்கிறேன் ஈட்டன் காலேஜ்ல. நான் மாதம்பிட்டியில இருந்து வரேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்து கொள்வோம். 3 சுற்றுகள். அந்த 3 சுற்றுகள்ல முதல் சுற்றில் 5 கேள்விகள் கேட்கப்படும். அதுல நீங்க சரியாக பதில் சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், தவறாக பதில் சொன்னால் 0 பாயிண்ட்ஸ். அதுபோல இரண்டாவது சுற்று ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் சுற்று. 5 கேள்விகள் கேட்கப்படும். முதலாவதாக யார் பஸ்ஸர் எழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும். சரியாக பதில் சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், தவறாக பதில் சொன்னால் உங்க இடத்துல இருந்து 5 பாயிண்ட்ஸ் டிடக்ட் ஆகி உங்களுடைய போட்டியாளருக்கு போகும். அதுபோல மூன்றாவது சுற்று ஸ்பாட் த மிஸ்டேக்னு சொல்லக்கூடிய சுற்று. அதில் ஒரு சம்பவத்தை சொல்வேன். அதுல 5 தவறுகள் இருக்கும். அந்த 5 தவறுகளை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு தவறுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த தவறுடன் சேர்த்து நீங்க சரியான பதில சொன்னா 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெற முடியும். அதுபோல உங்களுக்கு 3 லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது. கால் அ ஃப்ரெண்ட் 50-50. அதே போல ஆஸ்க் அ க்ளூன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். சார், நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கிறீங்க? சார், உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் என்று குர்ஆனில் குறிப்பிடப்படுபவர்கள் யார்? ஏ லூத் சமுதாயம், பி சமூது சமுதாயம், சி இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம், டி மூசா சமுதாயம். டி சமூது சமுதாயம். கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். இஸ்லாம் ஐக்கியூ ஹக்கீம் ஹக்கம் இருவரும் பி சமூது சமுதாயம்ன்றதை லாக் செய்யறாங்க. கன்ஃபார்ம் சொல்றீங்களா? சமூது சமுதாயம் தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. கல்லறைல வீடு கட்டிங்க. அப்ப அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் என்று சொல்றது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், சமூது சமுதாயம் தான். எப்படி சொல்றீங்க? படிச்சிருக்கீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். சமூது சமுதாயம் தான் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில கூப்பிடுறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். மலைகளை குடைந்து அதுல ஊடுகளை கெட்டி வாழக்கூடிய அளவுக்கு பலசாலிகளாக இருந்தார்கள் சொல்லி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு தன்னை நபின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யறாங்க. ஏற்றுக்கொள்றாங்க. இல்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு அத்தாட்சியை கொடுப்பாங்க. அந்த அத்தாட்சி எதற்காகன்னு சொன்னால் சோதிக்கிறதுக்கு. அந்த அத்தாட்சியை கண்டும் நம்பலாட்டி அல்ல அழிச்சுக்குவோம். அத்தாட்சியாக ஒரு ஒட்டகத்தை அல்ல அனுப்புறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இந்த ஒட்டகத்தை துன்புறுத்தவானம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பேச்சை கேட்காம அதை அறுத்து போட்டுறாங்க. வீடுகள்ல இருக்கும் போது இரவோட இரவாக அழித்ததாக திருமறையில சொல்லி காட்டுறான். சமூக சமுதாயம் பூகம்பத்தால தான் அழிக்கப்பட்டாங்க. இருந்திடமே காணாமல் போகின்ற அளவுக்கு அவர்களை நான் அழிச்சேன்னு சொல்லி எல்லாம் திருமறையில சொல்லி காட்டுறான். முதல் கேள்விக்கு சரியாக சொல்லி இருவரும் 10 பாயிண்ட்ஸ் பெற்று இருக்கிறீங்க. இரண்டாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருஹு வ அத்தூபு இலைக். இந்த துஆவை எப்போது ஓத வேண்டும்? ஏ உலு எடுத்த பின், பி சபையை முடிக்கும் போது, சி வாகனத்தில் போகும்போது, டி குளிக்கும் போது. கம்ப்யூட்டர் இருவரும் பி சபையை முடிக்கும் போது சொல்லி லாக் செய்யறாங்க. ஏன் பின்னு சொல்றீங்க? அது நான் பள்ளியில போயிட்டு ஓதிட்டேன்னா முடிஞ்சோடனே அது ஓதுவாங்க. என்ன ஓதுவாங்க? இது துஆ சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அது ஸ்கூல்ல முடிஞ்ச போறோம், கடைசில பிரேஸ் முடிஞ்ச போறோம் சொல்லுவோம் சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். சபையை முடிக்கும் போது இந்த துஆவை ஓதுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நீங்கள் சபையை முடித்து ஒரு கேதரிங் முடிஞ்சிட்டு நீங்கள் போகின்ற நேரத்தில் இந்த துஆவை ஓதினீங்கன்னு சொன்னால் அந்த சபையில நடந்த சில தவறுகள் இருக்குமே, யாரும் சரி மனஸ்தாபங்கள், ஏதாவது நாங்கள் நக்கல் அடிச்சிருப்போம், ஏதாவது பேசியிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சபையை ஒரு கேதரிங் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க இந்த பிரார்த்தனை ஓதினீங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் நல்லா மன்னிச்சிருவான். இந்த துஆவை நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலும் ஸ்கூல்ல பள்ளியில இருந்து வெளியே போவது மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி கேதரிங்னாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பான கேதரிங்னாலும் சரி, கெதர் ஆகினதுக்கு பிறகு நம்ம ஒரு சபையாக இருந்ததுக்கு பிறகு வெளியே போகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த பிரார்த்தனையை நம்ம ஓதிட்டு போயிட்டோம். சரி, இரண்டாவது கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லி இருவரும் 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. முதல் சுற்றுடைய 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். தஜ்வீத் சட்டத்தின்படி அல்லாஹ் என்ற சொல்லில் வரும் லாம் எழுத்தை ஓதுவதற்கு எத்தனை முக்கிய விதிகள் இருக்குது? ஏ 1, பி 2, சி 6, டி 7. தஜ்வீத் தெரிந்த குர்ஆன் ஓதும்போது தஜ்வீத் சட்டம் ஒன்று இருக்குது. அதுல ஒவ்வொரு மஹ்ரஜ் இருக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கு. லாம்க்கு ஒரு மஹ்ரஜ் இருக்கு, எப்படி நம்ம உச்சரிக்கணும்ன்ற ஒரு இது இருக்குது. லாம் எப்படி உச்சரிக்கணும், நூன் எப்படி உச்சரிக்கணும். ஆனா அல்லாஹ் என்ற சொல்லுக்கு மட்டும் அந்த லாம்கான ஒரு விதியை தஜ்வீத்ல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. லாம் நம்ம சும்மா லாம்னு தானே கூறுவோம். ஆனா அல்லாஹ் என்ற வார்த்தை வருகின்ற நேரத்தில் மட்டும்
அந்த லாம் கொண்டு ஒரு தஜ்வீத்ல ஒரு விதி இருக்குது. அந்த விதி எத்தனை வகையா விதி இருக்குது, எத்தனை ரூல்ஸ் இருக்குது அல்லாவுடைய லாக்கு? 50-50 யூஸ் பண்றீங்க. நீங்களும் 50-50 யூஸ் பண்றீங்க. இஸ்லாம் ஐக்கியூ இருவரும் 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்றாங்க. கம்ப்யூட்டர் இருவரும் பி 2 சொல்லி லொக் செய்யறாங்க. தஜ்வீத் படிக்கிறதா? இப்பதான் என்ன படிச்சு கொண்டு இருக்கீங்க? சம்சிய கமரியல். சூரிய சந்திர எழுத்துக்கள். சம்சிய எழுத்துண்டா சூரிய எழுத்துக்கள், கமரியல் சந்திரன். எத்தனை எழுத்து சம்சிய எழுத்து? ஃபைனல். கமரியால சரி. தஜ்வீத் சட்டத்தின்படி அல்லாஹ் என்ற சொல்லுக்கு 2 விதிமுறைகள் இருக்குது என்று சொல்லி 2 பேர் லொக் செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு 2 விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. லாம்க்கு வந்து ஒரு மகரஜ், லாம்னு சொல்லி நம்ம மெதுவான ஒரு நல்லினமாக நாங்க வாசிச்சாலும் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு மட்டும் ஒரு கண்ணியம் கொடுப்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க சொன்னால் 2 விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ற வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து வந்து ஃபதஹ் அல்லது லம்மா வந்துருச்சுன்னு சொன்னால், ஃபதஹ் இல்லாட்டி லம்மு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அல்லாஹ்ன்ற உச்சரிப்புல வரக்கூடிய லாம் தஃப்கீம் பண்ணி ஓதணும், கனமாக ஓத வேண்டும். அதே இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து ஹஸ்ரா வந்துச்சுன்னு சொன்னால் சாஃப்டா தர்கீக் பண்ணி சாஃப்டாக ஓத வேண்டும் என்பது தஜ்வீத் சட்டம். படிச்சிருக்கிறீங்க? இருக்குது, மறந்துட்டீங்க. உதாரணத்துக்கு குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்க்கு முன்னாடி என்ன வருது? வாவு வருது. வாவுக்கு வந்து ஃபதா வந்திருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு வாசிக்காம குல் ஹுவல்லாஹு சொல்லி அந்த அல்லாஹ் வந்து லாம வாயால வச்சிருக்கணும். அதே நேரத்தில் பிஸ்மில்லா, அல்லாஹ்க்கு முன்னாடி மீம் வந்து கசரா வந்திருக்குது. அப்ப பிஸ்மில்லாஹ் என்று சொல்லாம பிஸ்மில்லா என்று சொல்லி சாஃப்டான இதாக அந்த லாம வாசிக்க வேண்டும் என்பது தஜ்வீதுடைய அல்லாஹ்வுடைய லாமுடைய விதிமுறை என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. சரி, 3வது கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லி இருவரும் 10 பாயிண்ட்ஸ்களை பெற்றிருக்கிறீங்க. முதல் சுற்றுக்கான 4வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். இறை நம்பிக்கையில் ஈமாண்ட பாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிட்டார்கள்? ஏ பொறுமை, பி தூய்மை, சி நல்ல கனவு, டி தொழுகை. பி தூய்மை கன்ஃபார்ம். இஸ்லாம் ஐக்கியூ பி தூய்மை என்று சொல்லி இருவரும் லொக் செய்றாங்க. ஏன் தூய்மை என்று சொல்றாங்க? cleanliness part of iman and part of iman இல்ல half of iman. தூய்மை தானா? அப்ப half of iman தூய்மை தான் வருமா? எப்படி சொல்றீங்க? டீச்சர்ஸ் சொல்லி தந்தீங்க சுத்த ஈமானின் பாதி. சரி, உங்க ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். தூய்மை ஈமான்ட பாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இஸ்லாம் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி வேற எந்த ஒரு சித்தாந்தங்களும் முக்கியத்துவம் கொடுத்தில்லைன்ற அளவுக்கு இஸ்லாம் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 5 வக்து, குறைஞ்சது நம்ம 5 வக்து என்ன செய்யணும்? தொழுகிற நேரத்தில் உள்வெடுக்க வேண்டும். உள்வெடுக்கிற நேரத்தில் என்ன செய்யப்படும்? முகம், கை, கால், தலைகள், கால்கள் எல்லாம் வந்து கழுவணும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உழு செய்யற நேரத்தில் முழுமையா செய்யுங்க, சரியாக கழுவாத குதிக்கால்கள் வந்து நரகத்துக்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சும்மா ஒழுவுன்றது சும்மா நம்ம ஒரு கடமைக்கு செய்யக்கூடாது, அதை வந்து நம்ம சரியான முறையில துப்புரவான முறையில செய்ய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தர்றாங்க. தூய்மை வந்து ரொம்பவுமே முக்கியம் இஸ்லாத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை என்ன செய்வாங்க சொன்னால் 5 நேரம் உள்வெடுக்கிற நேரத்தில் பல்லு விளக்குவாங்க, பிரஷ் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் தூய்மையாகவே இருப்பதற்கு விரும்புவாங்க என்பதை நமக்கு ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. தூய்மை ஈமான் ஒரு பாதி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. 4வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. முதல் சுற்றுடைய இறுதி கேள்வி 5வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். இதில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்பு எது? ஏ வீண் விரயம் செய்வது, பி மக்களை மன்னிப்பது, சி பிறரை புகழ்வது, டி மூன்றும் சரி. forgiving people. சரி, இஸ்லாம் ஐக்கியூ இருவரும் பி மக்களை மன்னிப்பது என்று லொக் செய்றாங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். திருமறையில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகளை பத்தி எல்லாம் சொல்லி வருகின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வதர்ரா, வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பாங்க. ஈக்கிறதா அல்லாஹ்வுக்காக செலவழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வல் காலிமினல் கைல், கோபத்தை மென்று விழுங்குவாங்க. கோபம் வர்ற நேரத்தில் அதை மென்று விழுங்கிடுவார்கள். வல் ஆஃபினா நின்னாஸ், அவங்க மக்களை வந்து மன்னிச்சிருவாங்க. வல்லா யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி நன்மை செய்யக்கூடியவங்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். இதெல்லாம் வந்து அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்பா சொல்லி காட்டுறோம். அதனால நாங்க என்ன செய்யணும் சொன்னால் இயலுமான அளவுக்கு இந்த அல்லாஹ் திருமறையில அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய பண்புன்னு எதெல்லாம் சொல்றானோ
அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு பார்க்க வேண்டும். முதல் சுற்றுடைய 5வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி இருவரும் 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. 2வது சுற்று ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் சுற்று. 2வது சுற்றுடைய முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். இதில் எதை ஷைத்தானிடமிருந்து வருவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? ஏ தூக்கம், பி தும்மல், சி கொட்டாவி, டி மூன்றும். முதலாவதாக அப்துல் ஹக்கீம் பதில் அளித்திருக்கிறாரு. என்ன ஆன்சர்? சி கொட்டாவி. கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். இஸ்லாம் ஐக்கியூ சி கொட்டாவி என்று லாக் செய்யறாங்க. சரி, நீங்க பதில் அளித்திருந்தா என்ன சொல்லுங்க? கொட்டாவி. ஏன்? என்னோட ஹதியால எக்ஸிபிஷன் வச்ச நேரம்ல படிச்சேன். என்ன படிச்சாங்க? இப்படி கொட்டாய் விட்டு வந்து ஒரு ஷைத்தான பழக்கம். ஷைத்தான் வந்து அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க கொட்டாய் விட போல ஷைத்தான் இவளை பார்த்து சிரிக்கிறார். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கொட்டாய் வந்து ஷைத்தானிலிருந்து வரக்கூடியது. ஏன்னா நமக்கு சோம்பல் ஏற்படுத்திடும். நான் வாயை திறந்து கொட்டாவி விட்டுங்களே சோம்பேறி ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் கொட்டாவி வர்ற நேரத்தில் இயலுமான அளவுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னால் அதை அடக்கி கொள்றதுக்கு பாருங்க. ஐஸ்வர்யா கொட்டாவி வந்து வாயை திறந்து நீங்க விடாம வாயை இயலுமானம் மூடி கொட்டாவி விட்டுறதுக்கு பாருங்க சொல்றாங்க. நீங்க வாயை திறந்து அப்படின்னு சொல்லி நீங்க கொட்டாவி விட்டுற நேரத்தில் ஷைத்தான் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்க அப்படி கொட்டாவி விட்டுற நேரத்தில் சயின்டிபிக்கல் ரீதியாக கூட என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட உடம்புல வந்து ஒரு மாற்றல் உண்டாயிடும். அதே போல இன்னைக்குள்ள அந்த ஜாயிண்ட்டும் பாய்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க வாயை திறந்து கொட்டாவி விட்டுறதுல உங்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாறிடும். சொல்கின்றார்கள் கொட்டாவி வந்து ஏழுமானவருக்கும் அடக்கி கொண்டு விடுறது, வாயை ஆண்டு துறக்காம அதை வந்து குறைத்துக் கொள்வதற்கு பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சரியான பதிலை சொல்லி 10 பாயிண்ட்ஸ் ஹக்கீம் பெற்றிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு 2வது சுற்றுடைய 2வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். எந்த சூராவின் 10 வசனங்களை மனனம் இடுவது தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்கும்? ஏ அர் ரஹ்மான், பி சூரா கஹஃப், சி சூரா அல் ஃபாத்தியா, டி இக்லாஸ். ஹக்கம் முதலாவதாக பதில் சூரா அல் கஹஃப். சூரா கஹஃப் கன்ஃபார்ம் ஓகேலாம். கமில் ஆஃப் தி ஆன்சர் பி சூரா கஹஃப். சரி, நீங்க பதில் அளித்திருந்தா என்ன சொல்லுங்க? சூரா கஹஃப். சூரா கஹஃப். ஏன் சூரா கஹஃப் தான் சொல்லுவாங்க. அந்த 10 ஆயத்தை பாருங்கன்னா தஜ்ஜால் கிட்ட இருந்து பாதுகாப்பு. கன்ஃபார்ம் அப்ப சரின்னு நினைக்கிறீங்க? சோ உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் யாரு சூரா கஹஃபுடைய 10 வசனங்களை மனனம் இடுகின்றார்களோ அவர்களுக்கு வந்து தஜ்ஜால்ட்ட இருந்து பாதுகாப்பு பெற முடியும், தஜ்ஜாலுடைய குழப்பத்துல இருந்து பாதுகாப்புகளை பெற முடியும்னு சொல்றாங்க. சரி, 2வது சுற்றுடைய 2வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ஹக்கம் 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. 2வது சுற்றுடைய 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். ஒருவர் தூங்க செல்லும் முன் எதை ஓதினால் இரவு முழுவதும் ஒரு மலக்கு அவரை பாதுகாப்பார்? ஏ சூரா ஃபாத்தியா, பி சூரா இக்லாஸ், சி ஆயத்துல் குர்சி, டி சூரா ரஹ்மான். சரி, ஹக்கம் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கமில் ஆஃப் தி ஆன்சர் சி ஆயத்துல் குர்சி. சரி, நீங்க பதில் அளித்திருந்தா என்ன சொல்றீங்க? ஆயத்துல் குர்சி ஆட்டி சூரா இக்லாஸ். ரெண்டுல ஒன்று டவுட்டா இருக்குது. ஹக்கம் ஆயத்துல் குர்சின்னு சொல்லி லாக் செஞ்சிருக்கீங்க. எப்படி சொல்றீங்க? ஐத்த வந்து ஓதிட்டு படுக்க சொல்லுவாங்க. மலக்கு மரக்கெல்லாம் வந்து அவளை ப்ரொடெக்ட் செய்யறேன்னு. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். ஆயத்துல் குர்சியை வந்து ஓதுகின்ற நேரத்தில் ஒரு மலக்கு வந்தவர் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடியுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க சொன்னா அவங்களுக்கு ஜக்காத்தை பாதுகாக்கிற பொறுப்பை வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஒரு நபர் வந்து என்ன செய்யறாங்க சொன்னா இதெல்லாம் களவு எடுக்கிறான். அப்ப இவர் பிடிக்கிறாரு, கைங்கல்மா பிடிக்கிற நேரத்துல இவன் வந்து அழுகுறான், எனக்கு வந்து குடும்ப குட்டி இது, நான் வறுமையில இருக்கிறேன், என்னை விட்டுருங்க சொல்ற இடத்துல இவர் விட்டுறாரு பாவம் பார்த்து. 2வது நாள் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க யாராவது இப்படி நேற்று வந்து இப்படி செஞ்சாங்களான்னு. இவர் சொல்றாரு ஆமா அப்படின்னு சொல்லி. அப்ப 2வது நாளும் வந்து இதே மாதிரி செய்யறான். 2வது நாளும் பிடிக்கிறாங்க, பிடிக்கிற நேரத்துல மருத்துவங்க அழுகுறான், அப்போ ஒரு விட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கறாங்க இப்படி யார் சரி வந்தாங்களா ஓ அப்படின்னு சொல்லி மறுபடியும் நடக்குது. 3வது நாளும் இதே மாதிரி பிடிக்கப்படுறான். 3வது நாளும் இதே சொல்ற நேரத்துல இவர் சொல்றாரு நீ இப்படியே சொல்லி வந்து திருடிட்டு போறேன்னு சொல்ற நேரத்துல இவர் சொல்றாரு நான் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை சொல்லி தரேன், என்னை விட்டுருங்க சொல்லி அவர் சொல்றாரு. இந்த ஆயத்துல் குர்சி இரவு படுக்கும்போது ஓதிட்டு படுத்தீங்கன்னு சொன்னா ஒரு வானவரை வந்து நல்லா நியமிப்பான், சைத்தான்ல அவர் பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் விட்டுடுறாரு. ரசூலுல்லாஹ் கிட்ட மறுபடியும் வந்து சொல்ற நேரத்துல இவர் சொல்றாரு இப்படி வந்து அவன் சொன்னான்னு போல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் அவன் வந்து பொய்யன், அவன் பொய் சொல்லக்கூடியவன், ஆனா இந்த விஷயத்துல வந்து உண்மையை சொல்லியிருக்கிறான் சொல்லிட்டு சொல்றாரு. அவன் வந்து சைத்தான், அவன் வந்தவன் வந்து சைத்தான் தான் வந்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை உண்மையை தான் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. படுக்கும்போது ஓதுறதா ஆயத்துல் குர்சி. சரி, 2வது சுற்றுடைய 3வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ஹக்கம் 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. 2வது சுற்றுடைய 4வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். நல்ல கனவுகள் கண்டால் என்ன செய்ய வேண்டும்? ஏ அல்லாஹ்வை போற்ற வேண்டும், பி பாதுகாப்பு கோர வேண்டும், சி சதகா கொடுக்க வேண்டும், டி உலு செய்ய வேண்டும். முதலாவதாக ஹக்கம் பதில் அளித்திருக்கிறீங்க. பிரைஸ் அல்லாஹ்.
ஏ அல்லாஹ் போற்ற வேண்டும். இஸ்லாம் ஐக்கிய ஹக்கம் ஏ அல்லாவை போற்ற வேண்டும் சொல்லி லொக் செய்கிறாரு. சரி, நீங்க பஸ்ரால இருந்தா என்ன சொல்லுவீங்க? அதான் சொல்லுவீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நல்ல கனவு வந்து அல்லாஹ் கெட்ட கனவு வந்தா தான் வெப்சைட்ல வந்து 3 தரக்க வச்சு துப்ப சொல்லுவாங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கிய ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். நல்ல கனவுகள்ன்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நுபுவத்துல 46ல ஒரு பங்குன்னு சொல்றாங்க. நீங்க நல்ல கனவு கண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு முபாஷிரத், ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, நல்ல கனவுன்னு காண்பீங்கன்னா அல்லாஹ்வை புகழுங்கன்றாங்க. அல்லாஹ்வை வந்து புகழ்ந்துருங்க. உங்களுக்கு நல்ல நெருக்கமானவற்றை மட்டும் சொல்லிருங்க. கெட்ட கனவுகள் யார்ட்டு வர்றது? செய்தாண்டு வரக்கூடியது. செய்தாண்டு வந்தா என்ன செய்யணும்? யார்ட்டும் செல்லப்படாது. லெஃப்ட் சைடுக்கு 3 டிப் தூண்டு துப்பிட்டு இன்னும் உங்களுக்கு பயமா இருந்தா என்ன செய்யுங்க? உழுவ எடுத்துட்டு 2 ரக்காத் தொழுந்துருங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, 2வது சுற்றுடைய 4வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 10 பாயிண்ட்ஸ்களை ஹக்கம் பெற்றிருக்கீங்க. 2வது சுற்றுடைய 5வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். சொர்க்கத்தில் முத்து மாளிகை ஒன்றை கொடுக்கப்படும் என்று நற்செய்தி கூறப்பட்டவர் யார்? ஏ கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, பி சைனப் ரதியல்லாஹு அன்ஹா, சி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, டி ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா. சரி, முதலாவது ஹக்கம் பஸ்ரால் இருக்கிறீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கன்ஃபார்மா? சொர்க்கத்துல முத்து மாளிகை ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கப்படும் நற்செய்தி சொல்லப்பட்ட செய்தி. லொக் செய்யலாம். கமில் லொக் தி ஆன்சர் சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, நீங்க பஸ்ரால் தின்ன என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க ஆயிஷா தான். ஏன் படிச்சிருக்கீங்க? இல்ல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அவங்களோட ஒரு மனைவியை பத்தி சொல்றாங்க. அந்த மனைவிக்கு அல்லாவும் நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்க என்று சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க சொர்க்கத்துல ஒரு முத்து மாளிகையை தயார் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி நற்செய்தியும் சொல்லுங்கன்னு சொல்லி அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி லொக் செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். சொன்ன பதில் தவறான பதில். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தான் நற்செய்தி சொல்லப்பட்டதாக ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. சரி, அப்ப 2வது சுற்றுடைய இறுதி கேள்விக்கு தவறான பதிலை சொல்லி உங்கள்ட்ட இருந்து 5 பாயிண்ட்ஸ் ஹக்கீமுக்கு போகின்றது. 3வது சுற்று ஸ்பாட் தி மிஸ்டேக் சுற்று. இதுல நான் ஒரு சம்பவம் சொல்வேன். அந்த சம்பவத்துல 5 தவறுகள் இருக்கும். அந்த 5 தவறுகள்ல நீங்க தவறுகளை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா ஒரு தவறுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியான பதிலை சொன்னீங்கன்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெற முடியும். உங்களுக்கான சம்பவம் இதோ. அல்லாஹ் முதலில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பால் படைத்தான். பின்னர் அவர்களுக்கு வானவர்கள் அனைவரும் சிரம் பணிய சஜிதா செய்ய அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்ய மறுத்தார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் தங்கியிருந்த போது அங்கிருந்த பேரிச்ச பழத்தை உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருந்தான். ஆனால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் அதை உண்டார்கள். அவர்களை எல்லாம் மன்னிக்காமல் பூமிக்கு அனுப்பினான். சரியா? சரியா? சரி, இருவரும் தவறுகளையும் ஆன்சர்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வராது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு வந்து களிமண்ணால. அப்ப எது வராதுன்றீங்க? இது நெருப்பால. ஓகே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதாகல. இப்லீஸ் தான் இதாங்க. இது வந்து பாம் ட்ரீ, ஈச்சப்பழம் மரம் இல்ல, ஆப்பிள் மரம். வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அது இப்லீஸ். மத்த வந்து அல்லாஹ் வந்து அவர் வந்து அனுப்பல, இங்க அனுப்பல, அவர் வீசி எறிஞ்சாரு. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மண்ணால தான் படைச்சாங்க. ஜிப்ரீல் வந்து சுஜூத் செஞ்சா, இப்லீஸ் தான் சுஜூத் செய்யல. அது வந்து டேட்ஸ் ட்ரீ இல்ல, அது என்னமோ ஒரு ட்ரீ, அன்னோன் ட்ரீ உண்டு. அது வந்து சரியா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இப்லீஸால தான் அவங்க அது மரத்துல இருந்து திண்டாங்க. அல்லாஹ் வந்து அவங்கள மன்னிச்சான், உலகத்துக்கு அனுப்பினான். மன்னிக்காமல மன்னிச்சான். சரி, இருவரும் 5 தவறுகளையும் 5 ஆன்சர்களையும் சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில் என்ன என்பதை இஸ்லாம் ஐக்கியூ ரிவீல் தி ஆன்சர்ஸ். நெருப்பால படைத்தான்றது தவறு என்று சொல்லி இருவரும் சொல்லியிருந்தீங்க. நெருப்பால படைச்சான்றது தவறு. அவங்க வந்து மண்ணால் களிமண்ணால் படைக்கப்பட்டாங்கன்றது சரியான பதில். சரியான பதில 2 பேர் சொல்லியிருந்தீங்க. அதேபோல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்ய மறுத்தார்கள்ன்றது தவறு சொல்லியிருந்தீங்க. அது சரி. சஜிதா செய்ய மறுத்தது இப்லீஸ்ன்னு சொல்லி இருவரும் சொல்லியிருந்தீங்க. அந்த பதில் சரியான பதில். அதே போல பேரிச்ச பழத்தை அவங்க வந்து திண்டாங்கன்றது தவறுன்னு சொல்லி 2 பேரும் சொல்லியிருந்தீங்க. அது சரியான பதில். அதே போல அல்லாஹ் தடுத்த மரம் வந்து ஆப்பிள் மரம்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது அன்னோன் ட்ரீன்னு சொல்லியிருந்தீங்க. ஆப்பிள் மரம் தவறு.
அன்னோன் ட்ரீ தான், எந்த ஒரு மரம் எந்தன்னு சொல்லி அல்லாஹோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு சொல்லல. அல்லாஹ் சொல்றான் வந்து வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, நீங்க இந்த மரத்தை நெருங்க வானான்னு சொல்லி தான் சொல்றான். அது இந்த மரம் தான்றது இஸ்லாத்துல சொல்லி தரல, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ நபிகளார் சொல்லவில்லை. எந்த மரம் குறிப்பிடாத மரம்ன்றது சொல்லி நீங்க சரியா சொல்லியிருக்கிறீங்க. அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்டுதான் அவங்க வந்து இதை சாப்பிட்டாங்கன்றது பிழைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது பிழைதான். இப்லீஸுடைய பேச்சை வஸ்வசாக்கு தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது சரி. அல்லாஹ் திருமறையில சொல்ற இடத்துல கூட வஸ்வச இலை ஷைத்தானுடைய வஸ்வசாக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மரத்தை நெருங்கினார்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். மன்னிக்காம பூமிக்கு எரிஞ்சான்னு சொன்னீங்க. மன்னிக்காமன்றது பிழை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மன்னிச்சு தான் இந்த பூமிக்கு அனுப்பினான்றதுதான் சரியான பதில். அல்லாஹ் திருமறையில சொல்ல என்ன அவர் என்ன செய்யறதுக்கு தெரியாம அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் சில துவாக்களை கற்றுக் கொடுக்குறோம். கலிமாத்தின் ஃபதாபா அலைஹி, என்னிடத்திலிருந்து சில துவாக்களை வார்த்தைகளை வந்து ஆதம் கற்றுக்கொண்டு அந்த மூலமாக பாவ மன்னிப்பு கேட்டார். அவரை வந்து நான் மன்னிச்சேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பாவ மன்னிப்பு என்னன்னு சொன்னா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிரனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நாங்க 2 பேரும் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு, நீ மன்னிக்காட்ட நாங்க நஷ்டவாளியாக ஆயிடுவோம் இறைவான்னு சொல்லி இந்த பாவ மன்னிப்பை கேட்டதுனால அல்லாஹ் மன்னிச்சுட்டு அனுப்பினதாக தான் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். 5 தவறுகளையும் 5 ஆன்சர்களையும் சரியாக கண்டுபிடிச்சு 50 பாயிண்ட்ஸ் நீங்க பெற்று இருக்கிறீங்க. 4 தவறுகளை சரியாக கண்டுபிடிச்சு 3 ஆன்சர்களை சொல்லி 35 பாயிண்ட்ஸ்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் இறுதி சுற்றுடைய முடிவில் ஹக்கம் 110 பாயிண்ட்ஸ்களும் ஹக்கீம் 115 பாயிண்ட்ஸ்களும் பெற்று இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாளராக ஹக்கீம் இருக்கிறீங்க. இது உண்மையிலே யார் வெற்றி பெறா தோல்வி அடைகின்றா பார்க்கறதுக்கான நிகழ்ச்சி இல்லை, நாம கற்பதற்கும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான நிகழ்ச்சி. உங்களிடத்திலிருந்து பலரும் பல அறிவை தேடி இருப்பார்கள். அதனுடைய நன்மை நமக்கு நாளை மறுமையில நம்முடைய மரணத்துக்கு பிறகும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. அதே போல உங்களுடைய தேடலுக்கான ஒரு புத்தகம் இருக்குது. குர்ஆன்ல வந்து நபிமார்களை பத்தி எங்க வந்திருக்குது, மிருகங்களை பத்தி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது, எந்தெந்த வசனத்துல இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எந்தெந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எந்தெந்த வசனத்துல சொல்லியிருக்கிறான் என்றதை உங்களுக்கு லேசாக தேடி பார்ப்பதற்கான ஒரு புத்தகமும் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி, அட்ரஸை அனுப்பி வையுங்கள். இது முற்றுமுழுதாக நாங்கள் கற்பதற்கும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய ஒருவர் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும். தேடல் வளரட்டும், தெளிவு பிறக்கட்டும், அறிவால் இணைவோம், அறத்தால் உயர்வோம். இது இஸ்லாம் ஐக்கியூ, கற்போம் கற்பிப்போம் சீசன் 1.